அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, மீண்டும் இன்று ரமதான் சிறப்பு நிகழ்ச்சியான சஹர் சிந்தனை என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நமது நிகழ்ச்சியில் மௌலானா அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முகமது முபாரக் ரஷாதி அவர்கள் மற்றும் மௌலானா அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாஸ். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு 24வது சஹர்ல நம்ம இருக்கிறோம். அதாவது உஸ்தாஸ், என்கிட்ட வச்சுக்காத, நான் பொல்லாதவன், நான் கெட்டவன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெருமையா சொல்லிக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம யாருக்கும் எந்த பாவமும் செய்யல, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பிறரை புண்படுத்திடுவாங்க, ஏசிடுவாங்க, பேசிடுவாங்க. இல்ல தன்னுடைய சுயநலத்தினால மற்றவர்களுக்குல இவங்களோட செயல் எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்ற விஷயத்த உணராம தன்னை ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்குவாங்க. அந்த அடிப்படையில தான் இந்த தன்னை அறிதல் அப்படின்ற ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. நான் யாரு, நான் நல்லவனா, நான் கெட்டவனா, நான் என்னையே அறியாத போது இறைவனை நான் எப்படி அறிய முடியும்? என்னையே நான் அறியலையே, நான் எதுக்காக படைக்கப்பட்டேன்? தன்னை அறியாத நிலையில மனிதன் எந்த நிலைக்கு ஆளாகிறான்? ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா அப்படின்றதுக்கு என்ன அடையாளங்கள்? அதை பற்றி நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க அழகா சொன்னீங்க, என்னையே நான் அறியாம இருக்கும் பொழுது நான் எப்படி அல்லாஹ்வை அறிந்து கொள்ள முடியும்? இந்த கேள்வியை எல்லா நல்லடியார்களும் சிந்திச்சிருக்கிறாங்க. சரி, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, ஆழமா சிந்திக்கிற வார்த்தை. ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. உங்களை நீங்கள் சுய மதிப்பீடு செய்து கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வினால கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால. அதனால நம்மை நாம் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். நாம நல்லவனா கெட்டவனா? வெளி உலகம் நம்மளை பார்த்து நல்லவன்னு சொல்லுது, உண்மையில் நாம நல்லவனா இருக்கிறோமா அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்கணும். நல்ல மனிதனுடைய அடையாளங்கள் நம்மளிடத்துல இருக்கிறதா அப்படின்னு. அப்ப கெட்ட மனிதனுடைய அடையாளம் தெரிகிறதா? என்ன நம்ம கெடுப்பதற்கு ஷைத்தான் அனுதினமும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அதுக்கு நம்ம இரையாயிட்டோமா இல்லையா அப்படின்றது நம்ம சில பேர் உணராமையே இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது, நான் முதலாவது என்ன சொல்லுவேன்னு சொன்னா, ஒரு மனிதன் நல்லவனா இருக்கணும்னு சொன்னா அவன் எப்பொழுதுமே பணிவு கருணையோடு இருக்க வேண்டும். அடையாளம் மன் தவாதா லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ். யார் தவாதுவாக பணிவோடு இருக்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களை உயர்த்து கொண்டிருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி கருணை என்கின்ற பண்பு அல்லாஹ்வுடைய பண்பு, ரசூலுல்லாஹ்விடத்தில் மிகுதியாக இருந்த பண்பு அது நல்லடியார்களிடத்திலும் இருந்தது. அது நம்மிடத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா நாம் நல்லவர்களாக இருப்போம். அது எல்லாரோடத்திலும் இருக்கணும். நம்மளை சுற்றி நம்மளிடத்தில் பேசக்கூடியவர்கள், நம்மோடு பழகக்கூடியவர்கள், நம்மோடு வாழக்கூடியவர்கள், நம்ம வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேர்களோடும் பணிவோடும் கருணையோடும் இருக்கணும். அடுத்தது, இறைவனுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றுவார் ஒரு நல்லவர். அல்லாஹ் சொல்றான் இல்லையா, கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அல்லாஹ்வுடைய தொழுகையில குஷுவோட அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அவர்கள் முஃமின்கள், அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த ரமதானுடைய காலம் நமக்கு வந்திருக்கிறது, பொன்னான காலம். இந்த காலத்துல நாம இறை கடமைகளை அதிகமாக செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும்? இறை கடமைகளை அதிகமாக செய்வதன் மூலமாக நம்ம நல்லவங்களா அப்படின்றத நம்ம சுய மதிப்பீடு செய்ய முடியும். சரி, அடுத்து தொடர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். குல்லு பனி ஆதம ஹத்தா. ஆதமுடைய மக்கள் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள். ஹைரு ஹத்தா ஈன அத்தவ்வாபூன். பாவம் செய்தவர்களே சிறந்தவர் யார் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்பவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் நம் திருமதியில பார்க்கிறோம். இந்த ரமலான் முழுக்க நம்ம அதிகமான பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி நாம் பாவ மன்னிப்பு அதிகமா செய்யறோமா அப்படின்றத நாம் சிந்திச்சு பார்க்கும்பொழுது நம்ம நல்லவங்களா அப்படின்றத பார்க்கலாம். கெட்ட மனிதன்டா எப்படி தெரியுமா? என்னுடைய சுபாவம் இப்படிதான், நான் இப்படி முரட்டுத்தனமா தான் இருப்பேன். நான் சில விஷயங்கள் சந்தர்ப்பம் வரும்போது நான் கண்டிப்பா போய் சொல்லிடுவேன். என்னை யாராலும் மாற்ற முடியாது, என்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றதெல்லாம், இந்த வார்த்தையெல்லாம் அகங்காரத்தினுடைய ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. இதை ரொம்ப அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ்வும் ரொம்ப கண்டிக்கிறாங்க. ஒலா துஸஇர் ஹத்தக லின்னாஸி வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. மக்களின் பக்கம் உங்களுடைய அகங்காரத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் என்பது இந்த ஆயத்தினுடைய அர்த்தம். சரி, இன்னல்லாஹ யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். பெருமையோடு உன்னுடைய முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாதே. பூமியில் பெருமையாகவும் நடக்காதே. பெருமை கொண்டவர், ஆணவம் கொண்டவர் எவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அப்படின்ற வார்த்தை வசனம் மிக தெளிவாக இருக்கிறது. அதனால பெருமை, ஆணவம் மனிதனை தன்னை பற்றி சிந்திக்க விடாமல் செய்தனர். அதே மாதிரி அடுத்தது, மார்க்க கடமைகளை உதாசீனப்படுத்துவோம் ஒரு கெட்டவனாக இருந்தா. அதான் அப்புறம் தொழுதுக்கலாம், நோன்பு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு இறை கடமைகளையும் உதாசீனப்படுத்துவார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் அஹ்து அல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர். தொழுகை தான் நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையில உள்ள வேறுபாடு. அப்போ யார் தொழுகையை கடைபிடிக்கலன்னு சொன்னா ஃபகத் கஃபர, அவர் இறைவனை நிராகரித்து விட்டார்னு அர்த்தம் அப்படின்னு ஹதீஸ்ல வருது.
அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்றான் பாருங்க, வலா தக்கூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். அல்லாஹ்வை மறந்து விட்டவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஏன்னா அவர்கள் தங்களையே மறக்கும்படி அல்லாஹ் செய்து விட்டான். அல்லாஹ்வை நீங்க மறந்துட்டீங்கன்னா உங்களையே நீங்க மறந்துடுவீங்க. சரி, அல்லாஹ்வை நீங்க ஞாபகம் நினைத்து கொண்டால்தான் உங்களை நினைக்கக்கூடிய பண்பு உங்கள்கிட்ட வரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இவர்கள் யார் என்றால் அத்தகையவர்கள் பாவிகள், ஹுமுல் ஃபாஸிகூன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சரி. அதனால நம்மை அறிய வேண்டும் என்று சொன்னால் இறைவனை முதல்ல அறிய முயற்சி செய்ய வேண்டும். இறைவனை அறியணும்னு சொன்னால் தன்னைத்தானே நல்லவனா இல்லையா என்பதை சுய பரிசோதனை செய்து கொண்டு இறைவனத்தில் நெருங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சரிங்க சார். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்து ரொம்ப நல்ல நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்கும் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும் தானே, நான் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி. அதுல வந்து பிறர் பாராட்டி சொல்லுவாங்க இல்லையா, அவரு தங்கமான மனுஷன்ப்பா அப்படின்னு வெளியில மக்கள், நண்பர்களா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், அண்டை வீட்டுக்காரங்களா இருக்கட்டும், இது மாதிரி பொதுவுல உள்ள மக்கள் வந்து ஒருத்தரை பார்த்தா ரொம்ப அற்புதமான தங்கமான மனுஷன், அவர் மாதிரி ஒரு மனுஷன் கிடைக்க மாட்டான், அவர் மாதிரி ஒரு வள்ளல் இல்ல, அவர் மாதிரி ஒரு தன்னடக்கம் உள்ள ஆள் இல்ல, அவர் மாதிரி ஒரு இபாதத்தான ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இத வந்து பெருமையாவும் அவங்க ஏத்துக்குவாங்க. ஆனா நேர் மாற்றமா வீட்டுல ஒரு சிங்கம் போல கர்ஜனியோட இருப்பாங்க, அகங்காரத்தோட இருப்பாங்க. தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் இவங்களோட வந்து ஒரு சிரிச்சு கூட பேச மாட்டாங்க. ஒரு கொடுங்கோலான ஒரு ஆட்சி முறை நடத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலையில மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் கூட வந்து அங்க வந்து வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கெல்லாம் வந்து இருப்பாங்க. அப்ப இப்படி இருக்கும்போது இந்த நல்ல மனிதர் அப்படின்ற அந்த பெயர் எந்த இடத்துல எடுக்கிறது அவசியம்? எடுத்தா அதுதான் உண்மையான நல்ல மனிதனுக்கு அடையாளம். அது அவர் நிச்சயமா அவருடைய குடும்பத்தில் எடுக்க, பிறகு நண்பர்கள், அவர் வசிக்கக்கூடிய அந்த வட்டார மக்களிடத்தில் நல்ல பெயர்களை எடுக்க வேண்டும். அதாவது ஒரு இடத்துல நல்ல பெயரை எடுத்துட்டு குடும்பத்துல நல்ல பெயர் எடுக்கல அப்படின்னா இவருடைய வாழ்க்கை ஒரு நடிப்பு வாழ்க்கை என்றுதான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரட்டை வேடம். வெளியில ஒரு மாதிரி நடக்கிறது, வீட்டுக்கு வந்தா அங்க ஒரு மாதிரி நடக்கிறது. இது வந்து ஒரு தவறான ஒரு பழக்கம். சரி. இரட்டை வேடம் போடக்கூடியவர்கள் அவர்கள் வாழ்க்கையில நிம்மதியா வாழ முடியாது. சரி. வெளியில வேணா நல்ல பேர் எடுக்கலாம், உள்ளுக்குள்ள பார்த்தா நிம்மதி என்பது இருக்காது. ஆமா. ஏன் நிம்மதி இருக்காது அப்படின்னா ஒரு வகையில இவர்னால அவங்களுடைய குடும்பத்தார்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆமா, பெரிய மன உளைச்சலா இருக்கு. இவர்னால அடுத்தவர்கள், பிள்ளைகள், உறவுகள் எல்லாமே மிகப்பெரிய மன உளைச்சல்ல இருக்கும் பொழுது அவருடைய மன அந்த உளைச்சல் என்பது இவருக்கு பத்வாவாக மாறிவிடும். அதனால இவரால வந்து நிம்மதியா இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போன உறவுகளை அனுசரித்து வாழாதவன் அவன் மிகப்பெரிய பாவி என்று ஹதீஸுடைய விளக்கத்திலும் குர்ஆனுடைய விளக்கத்திலும் வருகிறது. ஆக ஒரு மனிதர் என்ன செய்ய வேண்டும்? முதலில் தன்னுடைய பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள் அனைத்தையும் சிந்தனை செய்து சீர்தூக்கி பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படி தன்னை அவர் சரி செய்து கொண்டால் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் மட்டுமே அடுத்தவர்களிடத்திலே வெளிப்படும். அப்பொழுது அடுத்தவர்கள் இவரை பற்றி உயர்வாக பேசுவதை விட உயர்வாக எண்ணத்திலே எண்ணுவார்கள், மனதில் நினைப்பார்கள். இது ரொம்ப முக்கியம். வெளியில பேசுறதை விட மனசுல நினைக்கிறது ரொம்ப முக்கியம். நம்முடைய குடும்பத்தாரும் நினைக்கணும். சொல்லா கூட சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தார்களிடத்தில் சிறந்தவர் என்று சொன்னார்கள். சரி. அப்ப குடும்பத்திலும் சிறந்தவராக இருக்க வேண்டும், மனைவி மக்களிடம் சிறந்தவராக இருக்க வேண்டும், வெளியிலும் சிறந்தவராக இருக்க வேண்டும். இதுல இந்த சிறப்பான தன்மைகள் வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல பாவமான செயல்களை விடணும். சரி. பாவமான செயல்கள்ல யார் அடிமை ஆயிட்டாங்களோ அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான கடுபடியான குணங்கள் வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிடும். சரி. இப்ப நம்ம வந்து அதிகமா கேள்விப்பட்டிருப்போம், பாவம் பாவம் பாவம். பாவம்னா என்ன அப்படிங்கறத ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும்ல. பாவம் என்றால் இறை கட்டளைகளை பின்பற்றாமல் நடப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த நன்னெறிகளை பின்பற்றாமல் நடப்பது, சரி, எப்பொழுது பார்த்தாலும் தீமையே செய்து கொண்டிருப்பது, சரி, தீமையே பேசுவது, இவைகள் எல்லாம் பாவத்திலே கட்டுப்பட்டதாக இருக்கிறது. சரி. ஒருவர் இந்த பாவத்தை செய்கிறார் என்றால் இதனால் அவருக்கு நன்மை வருமா கேடு வருமா என்றால் கேடுதான் அதிகமாக வரும். பாவம் செய்யும் பொழுது அப்பொழுது ஒரு விதமான ஒரு இன்பத்தை அடைந்ததை போன்று இருக்குமே தவிர ஆனால் கேடுதான் உறுதி. சரி. முதலாவது செய்தி, அல்லாஹ்வுடைய கோபம் அவருக்கு வந்துடும். அல்லாஹ்வுடைய கோபம் வந்துட்டு அவர் எப்படி நல்ல மனிதரா வாழ முடியும்? தன்னை அறியக்கூடிய நிலையில் அவர் எப்படி வர முடியும்? சிந்தனை பண்ணும். இரண்டாவது பாத்தீங்கன்னா பாவத்தினால் பரக்கத்து என்பது இல்லாமல் போய்விடும். பரக்கத்துனா அபிவிருத்தி. சரி. ஒருவரிடத்தில் 10 ரிங்கிட் இருந்தால் 100 ரிங்கிட்டுடைய தேவைகள் பூர்த்தியாகும்.
அது எப்படி பூர்த்தியாகும் என்பது அவருக்கு தெரியாது. சரி. இது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து அது ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அவருடைய வாழ்க்கையில பரக்கத்து என்பது இருக்காது. அவர்கிட்ட எது இருக்குதோ அதை கொண்டு அவருடைய தேவைகள் பூர்த்தியாகாது. லட்சம் வெள்ளி இருந்தாலும் அவருடைய தேவைகள் பூர்த்தியாகாமல் கடனிலே ஏதாவது ஒரு கஷ்டத்திலே அவர் இருந்து கொண்டே இருப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா பாவம் அதிகமா செய்யறதுனால நிம்மதி என்பது இருக்காது. மனசுல ஒரு அமைதியும் ஒரு சந்தோஷமும் இருக்காது. எப்பொழுது பார்த்தாலும் கவலையான ஒரு நிலை. பொதுவாவே மக்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். யாருக்கும் தெரியாம நம்ம தவறு செஞ்ச பிறகு தவறு செய்யும் போது ஒரு விதமான இன்பம் தெரியும், முடிச்ச பிறகு கவலை வந்துடும். இது எல்லோரும் உணர்வார்கள் சிந்தனை செய்து பார்த்தால். அப்ப பாவத்தினால் நிம்மதி என்பது இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா பாவத்தினால களிமா சொல்லக்கூடிய அந்த பாக்கியம் என்பது இல்லாமல் போயிடும் மரணிக்கக்கூடிய தருவாயில. சரி. நீங்கள் நல்லவராக தன்னை உணர்ந்து நல்ல நிலையிலே நீங்கள் வாழ்ந்தால் மட்டுமே தான் பாவம் செய்யாமல் நல்ல நிலையில் வாழ முடியும். அடுத்து பாவத்தினால் நரகம் செல்லக்கூடிய நிலையும் வந்துவிடும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமை யஅஷு அன் திக்ரிர் ரஹ்மானி நுகையித் லஹு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீன். அல்லாஹ்வுடைய திக்ருகளை விட்டு ஒருவன் புறக்கணித்து அவன் ஷைத்தானுடைய பிடியிலே அவன் சென்று விட்டால் அவன் யாரு? அவனும் ஷைத்தானும் இணை பிரியாத தோழராக மாறிவிடுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால முதல்ல அவர் என்ன செய்யணும்? தன்னுடைய வாழ்க்கையில எந்த நல்லதை செய்கிறார், எந்த தவறை செய்கிறார் என்பதை ஆய்வு செய்து பார்த்து தவறான செயல்களை செய்தால் இதை விட்டுவிட வேண்டும், நன்மையான செயலை செய்தால் இன்னும் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு அவர் தன்னை அறிந்து சரியாக செயல்பட்டால் அதனால் அவருடைய குடும்பத்திலே உள்ளவர்களும் சரியாக செயல்படுவார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மாஷா அல்லாஹ். சரிங்க சார். மாஷா அல்லாஹ். ஒரு இடைவெளி பாடலுக்கு பிறகு நம்ம மீண்டும் சந்திப்போம். அல்ஹம்துலில்லாஹ். மீண்டும் சஹர் சிந்தனை என்ற ரமதான் சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். தன்னை எறிதல் என்ற தலைப்பின் கீழ் அருமையான பல விஷயங்களை நாம் பேசிக்கொண்டு வரோம். அந்த வரிசையில சற்று முன்பு தன்னை அறிஞ்சா அந்த பாவங்களை விட்டு விலகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்க. ஆனா சில நேரங்களில் தான் பாவம் செய்யறதே அறியாம இருக்கிறாங்களே, அவங்களோட அந்த குறைகளையோ அவங்களுடைய அந்த தவறுகளையோ எடுத்து சொல்றதுக்கு யாருக்கும் தைரியம் இருக்காது. இவங்களுக்கும் அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க என்னதான் ரமதான் மாதங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா பாவம் மன்னிப்புக்கான ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் இல்லையா ரமதான். அப்படி இருந்தும் நம்ம தான் பாவமே செய்யலையே, அப்புறம் நம்ம ஏன் தௌபா பண்ணிக்கிட்டு நம்ம ஏன் பாவ மன்னிப்பு தேடணும்? பாவம் செஞ்சாதானே பாவ மன்னிப்பு தேடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வளமையா செய்யக்கூடிய அமல்களை அவங்க பாட்டுக்கு தொடர்ந்து இவங்க அறவே அமல் செய்யாம இல்ல, தன்னை அறியாமல் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. இது நம்மளுக்கு தெரியணுமா இல்லையா? அப்ப தெரியாம நம்ம செய்யும் போது நம்ம பாவ மன்னிப்பு கேட்க போறது இல்லையே. இந்த நிலைப்பாட்டை எப்படி நம்ம பார்க்கிறது? பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரிய வரம். பாவம் செய்தால்தான் பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது கிடையாது. தொடர்ச்சியாக நம்ம பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய தேவை நம்முடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு. சில பேர் குறிப்பிட்ட ஒரு பாவம் செய்வாங்க, வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட ஒரு பாவம் செஞ்சுட்டாங்க, திருடிட்டாங்க, அந்த பாவத்தை உணர்ந்துட்டாங்க பாவம் அப்படின்னு. உடனே அவர் அந்த பல்லாவரத்துல மன்னிச்சிரியால் அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிறார், பாதிக்கப்பட்டவங்கள்ட்டையும் மன்னிப்பு கேட்கிறார். இது ஒரு வகை. இது குறிப்பிட்ட ஒரு பாவத்தை நினைத்து வருந்தி துவா செஞ்சு எல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்பது. இன்னொரு வகை இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி அவங்க எல்லா வகையும் சரியா தொழக்கூடியவர், நல்லா இபாத் செய்வாரு, ஓதுவாரு, எல்லாம் பள்ளிக்குள்ள இருக்கிற வரைக்கும். பள்ளியை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அவன் புறம் பேசுறதும், அடுத்தவங்க தப்பா பேசுறதும், மிரட்டுறதும், கெட்ட வார்த்தை பேசுறதும் இது எல்லாம் வெளியில நடக்கும். அவரு பள்ளியில நல்லா தொழுவாரு, இபாத் செய்வார். இன்னொருத்தர் இருந்தாரு, அவரு நல்லா தொழுவாரு, இபாத் செய்யறவரு. அத்தா இறந்து போயிட்டாங்க, அம்மா மட்டும் இருக்காங்க, வயசான அம்மா. அந்த அம்மாவை ரொம்ப கேவலமா கீழ்த்தரமா நடத்துறாரு, ஒரு ரூம்குள்ளேயே போட்டு அடைச்சு வச்சிருக்காரு. சரி, இது எல்லாம் பாவம் தானே. இந்த பாவம் அவங்களுக்கு எல்லாம் உணர இல்லை, அவங்க இது பாவம் அப்படின்ற அவங்களுக்கு தெரியல. அப்ப அந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்கு நிலை என்ன, அவங்களுக்கு உணர்த்தப்படணும். ரெண்டாவது இஸ்லாத்துக்கு சரியா விளங்கணும். அடுத்தது இவங்க அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடணும். இந்த மாதிரி பாவங்கள்ல இருந்து அல்லாஹ் என்னை காப்பாத்து, எனக்கு தெரிந்தும் அறிந்தும் அறியாமல் செய்த எல்லா பாவத்திலிருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு அல்லாஹ்விடத்துல கேட்கணும். ரெண்டாவது இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய அந்த பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய வளமையை தொடர்ந்து அவங்க வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன் எந்த பாவமுமே செய்யாத ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே வந்தாங்க, பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே வந்தாங்க. 70 பாவம் ஒரு நாளைக்கு பண்ணாங்கன்னு நம்ம ஹதீஸ்ல படிக்கிறோம். அவங்களுக்கு என்ன தேவை இருந்தது? பாவம் செய்தார்களா? இல்ல. முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்கள் நீங்கள் நபியே ரசூலுல்லாஹ், நீங்களா இஸ்திக்ஃபார் செய்றீங்க? இல்ல நான் நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க தன்னுடைய மனைவிடத்துல. அப்போ நன்றியை வெளிப்படுத்துவதே நம்ம இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்கறது மூலமா தான் நம்ம நன்றியை வெளிப்படுத்துறோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் உணர்த்துறாங்க நம்மளுக்கு. அப்போ நம்ம குறிப்பிட்ட பாவமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில எதர்ச்சியாக நம்ம பாவம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நாம பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சில பேர் சிறு சிறு பாவங்கள், அது சின்ன பாவம் தானே அப்படின்னு விட்டுருவாங்க, அதை கவனம் செலுத்த மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் அதை தன்னுடைய மனைவி இடத்துல கேட்க சொல்றாங்க பாருங்க, ஈயாக்கும் முஹக்கிராத்து ذுனூப் ஃபஇன்னஹுன்ன
யஜ்தமிஅன அல ரஜுலி ஹத்தா யுஹ்லிகுஹு. அதாவது இந்த மாதிரி சிறு சிறு பாவங்கள், ரகசியமா செய்யற பாவம், இந்த பாவங்களை எல்லாம் வந்து நீங்க உதாசீனப்படுத்தி இதனால என்ன பாவம், சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்ற மாதிரி இந்த சிறு சிறு பாவங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு மனிதனை ஹத்தா யுஹ்லிகுஹு அழித்து விடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்பு நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, அந்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு தெரியாத பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருவான் ஆண்டவன். அதே மாதிரி நம்ம தொழுகையில ஒவ்வொரு வக்தும் வந்து ஒளி செய்கின்ற பொழுது நம்முடைய சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. ஒவ்வொரு உறுப்பை கழுவும் பொழுதும் அந்த உறுப்பினுடைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும் பொழுது நம்ம சொன்னோம், வெளியில ஒருத்தன் நல்லவனா இருப்பான், உள்ளுக்குள்ள கெட்டவனா. அதாவது உள்ளுக்குள்ளன்னா வீட்டு தன்னுடைய குடும்பத்திடத்துல முரட்டுத்தனமாகவும், வீட்டுல உள்ளவங்களை கவனிக்காமையும், மனைவி இடத்துல ரொம்ப கடுமையாகவும், பிள்ளையிடத்துல சிரிக்க கூட மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு தான் சொன்னாங்க, நீ எவ்வளவு உலகத்துல பெரிய நல்லவனா இருந்தாலும் அல்லாஹ் வந்து விழுந்து தொழுதாலும் சர்டிபிகேட் எங்க வாங்கணும், சான்றிதழ் எங்க வாங்கணும் அப்படின்னா உன்னுடைய மனைவி இடத்துல. ஏன்னா 24 மணி நேரமும் உங்க கூட இருக்கிறது யாருன்னு சொன்னா அதிகமான உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய மனைவி. ஹைருக்கும் லிஅஹ்லிஹி அப்படின்னு சொன்னாங்க. சிறந்தவர் யார் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்துல மனைவி இடத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்களோ, நல்லவராக இருந்தால் தான், சிறந்தவராக இருந்தால் தான் நீங்க உண்மையிலேயே சிறந்தவர்கள். நான் என்னுடைய மனைவி இடத்துல சிறந்தவராக இருக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கடுமையான அணுகுமுறையை இஸ்லாம் ஆரம்பத்திலேயே தடுக்குது. உண்டா இதை செய் அதை செய் அப்படின்ட்டு ரொம்ப அதட்டுறது, அடக்குமுறையோட ஆணாதிக்கம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத இஸ்லாம் அறவே தடுக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் வந்து சொல்றான், வக்ஸித் ஃபீ மஷ்யிக வகுல் மின் சௌதிக. அதாவது உன்னுடைய நடத்தையில நீ வந்து நடுத்தரத்தை மேற்கொள், நடுத்தரமா நடந்துக்க, அகங்காரத்தோட நடக்காத, உன்னுடைய குரலையும் தாழ்த்திக்கொள். இன்ன அன்கரல் அஸ்வாத்தில் சவுத்துல் ஹமீர். குரல்கள் எல்லாம் ரொம்ப அருவருக்கத்தக்க குரல் கழுதையின் குரல் அப்படின்னு நல்லா சொல்றான். ஏன்னா கழுதையுடைய குரல் ரொம்ப சத்தம் போடும் அதிகமா. மனிதன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நீ நடுநிலையை பின்பற்றணும், எல்லா இடத்துலயும் பணிவா பேசணும், குறிப்பா தன்னுடைய குடும்பத்துல நல்லபடியா நடந்துக்கணும் அப்படின்னு. ரமதான்ல நீங்க பார்க்கலாம், நிறைய குடும்பத்துல தன்னுடைய குடும்பத்துக்கு செலவு பண்றதுக்கே யோசிப்பாங்க. வருஷத்துல ரமதானுடைய மாதம் வந்தால்தான் பிள்ளைங்களுக்கு புது துணி எடுத்து கொடுக்கறதா இருந்தாலும் சரி, தேவைகளுக்கு, பெருநாளைக்கு, இதெல்லாம் வந்து குடும்பத்தை தாராளமா கவனிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு மகிழ்ச்சி அப்படி வெளிப்படுத்தணும். சில பேர் என்ன செய்வாங்க, வீணான செலவெல்லாம் செய்வாங்க, ஆனா தன்னுடைய குடும்பத்துக்கு செலவு பண்றத சுருக்கி கொள்வார். அப்படி சுருக்கி கொள்ளக்கூடாது. என்னைக்குமே நீங்க உங்களுடைய கைகளை சுருக்கி கொள்ளக்கூடாதுன்ற சொல்ல நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ரசூலுல்லாஹ் நமக்கு கற்று தந்தது, கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்கள் நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தை பாதுகாக்கிற ரெண்டாவது, முதல்ல உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு விமானத்துல போறவங்க அவங்க விமான அறிவிப்பாளர் கூட சொல்லுவாங்க, அடுத்தவருக்கு நீங்க அந்த முகக்கவசம் அணிய வைப்பதற்கு முன்னால உங்களை நீங்கள் உங்களுடைய முகக்கவசத்தை முதல்ல அணிந்து கொள்ளுங்கள். அது ஏன் சொல்றாங்கன்னா, முதல்ல தன்னை பாதுகாக்க வேண்டும், இரண்டாவது குடும்பத்தை, நம்மோட இருப்பவர்களை. அந்த அடிப்படையில தான் அல்லாஹ் சொல்றான், நரகத்திலிருந்து உங்களை முதல்ல பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க நல்லவனா மாறுங்க, அடுத்து உங்க குடும்பத்தை நல்லவங்களா மாத்துங்க, நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவீங்க அப்படின்னு. அருமையான ஒரு உதாரணம் உஸ்தாத் சொன்னாங்க. அப்ப நம்ம நல்லவங்களா இருந்தா தான் நம்மளுடைய சந்ததி வந்து, நம்ம குழந்தை, நம்ம மனைவி நம்மளுடைய போக்க பார்த்து அவங்க நல்லவங்களா வருவாங்க இல்லையா? கண்டிப்பா. நம்ம வந்து தவறு செய்யாம பாவம் செய்யாம இருந்தா தான் நம்மளுடைய சந்ததிகள் அப்படி இருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவர் பண்றது எல்லாமே அவங்க குடும்பத்தார்கள் பெரிய பெரிய பாவங்கள் செய்வாங்க, ஆனா பிள்ளைங்க மட்டும் நல்லவனா இருக்கு. ஆமா, நல்ல ஒழுக்கமா இருக்கு, ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க பிள்ளைங்க கிட்ட. ஆனா இவர் நிறைய தப்பு செய்வார். இது வந்து ஒரு நல்ல பழக்கம் அல்ல. பொதுவா நம்ம வந்து தவறு செய்கிறோம் என்றால் அல்லாஹ்விடத்திலே தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் அதற்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். உஸ்தாத் கூட சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுதல், தௌபா செய்தல். பாவ மன்னிப்புக்கு இந்த வார்த்தை அதிகமா பயன்படுத்தாங்க, தௌபா, இஸ்திக்ஃபார். இந்த தௌபாவுக்கும் இஸ்திக்ஃபாருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. தௌபானா நான் இனிமே இந்த பாவத்தையே செய்ய மாட்டேன்னு உறுதி கொள்றது. அதே போல அந்த தௌபாவுடைய விஷயத்திலே சொல்லப்படுகிறது, யாருக்காவது நம்ம இடையூறுகள் பண்ணியிருந்தா அவங்கள்ட்ட போய் சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்கறது, இனி அந்த பாவத்தின் பக்கமே போக மாட்டேன் நீயத்து வச்சு அல்லாட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்கறது தௌபான்னு சொல்லுவாங்க. சரி, இஸ்திக்ஃபார்ங்கிறது எப்ப வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். தௌபாவுக்கு வந்து குறிப்பிட்ட நேரம் என்பது உண்டு. ஒருத்தருடைய ரூஹ் தொண்டைக்குழி அருகாமையிலே வந்து விட்டால், அந்த சக்கராத்துடைய நிலை வந்து விட்டால் அவருடைய தௌபா வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. சரி, அவர் இறந்த பிறகு அவருக்காண்டி யாரும் தௌபா செய்ய முடியாது.
ஆனா இஸ்திக்பார் என்பது எல்லா நிலையிலும் செய்ய முடியும். அவர் இறந்த பிறகு கூட அவருடைய குடும்பத்தார்கள் வந்து இஸ்திக்பார் செய்ய முடியும். நம்ம இதுல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, தினமும் முடிந்தவரை பாவ மன்னிப்பு தேட வேண்டும், இஸ்திக்பாரும் செய்ய வேண்டும், தௌபாவும் செய்ய வேண்டும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, இஹ்லாஸான முறையில இந்த பாவ மன்னிப்பு தேடுறதுலாம் இருக்கு. அது ரொம்ப முக்கியம். ஒரு நிகழ்வு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீதியில் அப்படி வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு வாலிபர் என்ன செய்யறாரு, மது கிண்ணத்தை மறைத்தவராக அவர் வீதியிலே வருகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. என்ன மறைத்து கொண்டு போகிறார் இந்த வாலிபர்? உடனே அவர் அழைச்சாங்க. என்னப்பா அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டோடனே அவர் அப்படியே பதட்டமாயிடுறாரு. உடனே மனசார உருகி அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார். மனசுல, யா அல்லாஹ், இதை உமர் அவர்கள் எடுத்து பார்த்து விட்டால் என்னுடைய மானம் மரியாதை அனைத்தும் போய்விடும். இனி ஒரு காலம் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன். என்னை மன்னித்து விடு, அப்படியாவது இந்த தவறிலிருந்து என்னை மறைத்து விடு என்று மனசுல அல்லாட்ட அவர் வந்து ரொம்ப உருக்கமா இஹ்லாஸா துஆ செஞ்சுட்டு கேக்குறாங்க. என்னப்பா அப்படியே நிக்கிற, என்ன இருக்கு எடு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல உள்ள வந்து அந்த வினிகர் அந்த பொருள் இருக்குது அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த பாத்திரத்தை வாங்கி செக் பண்ணும்போது அது உண்மையிலே வினிகரா இருந்துச்சு. அந்த வாலிபருக்கு ஒரே சந்தோஷம். அந்த இஹ்லாஸா தௌபா செய்யும்போது அல்லாஹ் அதை எப்படி மாற்றி அமைத்தான் என்பதை இந்த இடத்துல நாம் சிந்தனை செய்ய வேண்டும். அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வராங்க. மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன் என்ன என்று கேட்கும் பொழுது, நான் வந்து ஜினாவில் ஈடுபட்டு விட்டேன் என்று சொல்லும் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து அவங்க என்ன பண்றாங்க, விரட்டி அனுப்பிச்சிடுறாங்க. பாவம் மன்னிப்பே கிடையாது. அவங்களுக்கு ஒரு உறுத்தல், என்ன இப்படி சொல்லிட்டே வேண்டு. உடனே அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லும் பொழுது, எப்படி நீங்க அந்த பெண் எப்படி சொல்லலாம்? ஏன்னா அல்லாஹ்வே வந்து இல்லாமன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்திஹிம் ஹஸனாத். ஒருத்தர் தௌபா செய்து ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்து விட்டால் அவருடைய குற்றங்களை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக மாற்றுகிறான் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எப்படி நீங்க சொல்லலாம்? பிறகு வமன் தாப வ அமில ஸாலிஹன் ஃபஇன்னஹு யதூபு இலல்லாஹி மதாபா. எவர் பாவ மன்னிப்பு கோரி நற்செயலை செய்கின்றாரோ நிச்சயமாக அவர் முற்றிலும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பியவராக ஆகிவிடுவார். இப்படி இருக்கும்பொழுது எப்படி நீங்க சொல்லலாம்னு சொன்னோன்னே உடனே இவங்க வேகமா அந்த பெண்மணியை தேடி அந்த பெண்மணியை இந்த ஆயத்தை ஓதி நற்செய்தி சொல்றாங்க. அப்ப இஹ்லாஸா பாருங்களேன், அதாவது தான் ஜினாவில் ஈடுபட்டு விட்டோம் என்பதை தெரிந்து சபையிலே சொல்லி தன்னுடைய தவறை திருத்திக் கொள்வதற்காக வேண்டி அவங்க எவ்வளவு இஹ்லாஸா இஸ்திக்பார் செஞ்சிருப்பாங்கிறது அந்த இடத்துல நம்ம சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஆக தவறுகள் வரலாம், ஆனால் தன்னை மாற்றிக்கொண்டு இஹ்லாஸாக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். நம்மால் யாரும் பாதிக்கப்பட்டாலும் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயத்திலே எந்த ஒரு தயக்கத்தையும் எடுத்துக் கொள்ளக்கூடாது. நிச்சயமாக நாம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ்வும் மன்னிக்கிறான், அடியார்களும் மன்னிக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள். அதனால நம்ம என்ன செய்யணும், நம்முடைய நிலைகளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னை நல்ல முறையில் மாற்றிக்கொள்ள வேண்டும். தன்னை மாற்றிக்கொள்ளாமல் பிறர் மாற வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அது மிகவும் தவறான ஒரு விஷயம். தன்னை மாற்றிக்கொண்ட பிறகு பிறர் மாற வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அந்த சிந்தனையின் காரணமாக அவருக்கும் ஹிதாயத்தை தரக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படுது. சரிங்க சார், மிகவும் சிறப்பான முறையில் தன்னை அறிதல் அப்படின்ற தலைப்பின் கீழ் அருமையான பல விஷயங்களை நேயர்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ஜஸாக்கல்லா. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லது அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, ரமதான் சிறப்பு நிகழ்ச்சியான சஹர் சிந்தனை என்ற நிகழ்ச்சியில் தன்னை அறிதல் என்ற தலைப்பின் கீழ் அருமையான பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர்கள் மௌலானா அல் ஹஃபீஸ் உஸ்தாத் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் மற்றும் மௌலானா அல் ஹஃபீஸ் உஸ்தாத் முபாரக் ரஷாதி அவர்கள். அதாவது பாம்பின் கால் பாம்பறியும் அப்படின்னு சொல்லுவாங்க. தான் வந்து நல்லவனா இருக்கும் போது அவங்களோட பார்வை பிறர் மீது வந்து நல்ல பார்வை தான் இருக்கும், நல்ல எண்ணம் தான் கொள்வாங்க. தான் வந்து கெட்ட சிந்தனையோட இருக்கும்போது, கெட்டவனா இருக்கும்போது மற்றவங்க பார்க்கும்போது திருடி இருப்பானோ, போய் சொல்றானோ அப்படின்ற அந்த தன்னுடைய நிலை எப்படியோ அப்படித்தான் எதிரில் இருக்கிறவங்களை பார்க்கும்போது அந்த சிந்தனை வரும். அப்ப தன்னை அறிந்தா பிறரை நம்ம அறிந்து கொள்ளலாம், தன்னை அறிந்தா இறைவனை நாம அறிந்து கொள்ளலாம். ஆக இந்த ரமதானை தன்னை அறிந்து சிறந்த ஒரு மனிதனாக மாற்றிக்கொண்டு ஈரோலக வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.